ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தர்ய லகரியில் 53வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். தீப சகுனத்தின் மூலம் எதிர்காலத்தை அறிவதற்கு இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. விபக்தத்ரைவர்ண்யம் व्यतिकरितलीलाञ्जनतया विभाति त्वन्नेत्रत्रितयमिदमीशानदयिते पुनःस्रष्टुं देवान् दृहिणहरिरुद्रानुपरतान् रजःसत्त्वं बिभ्रत्तम् इति गुणानां त्रयमिव. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். தேவியின் திருக்கண்களே இந்த ஸ்லோகத்திலும் வர்ணிக்கப்படுகின்றது. மெல்லிய செவ்வரிகளோடும் விழிகளில் விளையாட்டாக மையிட்டு கொண்டதால் கண்களில் சிவந்த ரேகைகளும் மையிட்டதால் ஏற்பட்ட கருவண்ணமும் வெண்வெளிப்படலத்தின் வெண்மையும் தெள்ள தெளிவாய் காணும்படி விளங்குகின்றது. சிவப்பு வண்ணம் ரஜோகுணத்தையும் வெண்மை சத்வகுணத்தையும் கருமை தமோ குணத்தையும் குறிப்பதனால் ரஜோகுணத்தை முன்னிட்டு கொண்டு படைக்கும் பிரம்மாவும் சத்வகுணத்தை முன்னிட்டு கொண்டு காக்கும் விஷ்ணுவும் தமோ குணத்தை முன்னிட்டு கொண்டு அழிக்கும் ருத்ரனும் ஊழிக்காலத்தில் பரதேவதையில் ஒடுங்கி விடுகின்றனர். மீண்டும் இவ்வுலகை தோற்றுவிக்க தேவி என்னும்போது இந்த மூவரையும் தன் விழிவழியே மீண்டும் தோன்றச் செய்யும் பொருட்டு இவ்வாறு மூவண்ணங்களை தன் விழிகளில் கொண்டு விளங்குகின்றாள். இவ்வாறு தேவியின் கண்களை தியானிப்பவர் அஞ்சன பிரயோகம் கைவரப்பெற்று யாவரையும் வசீகரிக்கும் சித்தியை பெறுவர். மேலும் தம் விருப்பத்திற்கு இணங்க ஓர் பொருளை படைக்கவோ அன்றி அழிக்கவோ ஆற்றலையும் பெறுவர். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், அம்பிகையே, அஞ்சனத்தை தரித்திருக்கும் உனது கண்கள் வெவ்வேறான நிறங்களில் இருப்பதானது பிரளய காலத்தில் உன்னிடம் மறைந்து போன பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களை திரும்பவும் சிருஷ்டி செய்வதற்காக வேண்டிய ரஜஸ் சத்வ தமோ குணங்களோடு கூடியதாக இருக்கிறது என்று ஆசிரியர் விளக்குகிறார். தீப சகுனம் மூலம் துர்தேவதைகளை அறியவும் இந்த சகுனத்தின் மூலம் எதிர்காலத்தை அறியவும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பால் பாயாசத்தை படைத்து வழிபட வேண்டும். தீபம் நன்கு பிரகாசமாக எரிந்தால் சுபம் என்று கொள்ளலாம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.